சற்று முன் வெளியான தகவல். கைரேகை பதித்தால்தான் இனி கேஸ் சிலிண்டர் கிடைக்குமா? ஏப்ரல் 1 முதல் புதிய விதியா? உண்மை என்ன? அது சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கைரேகை பதித்தால்தான் இனி கேஸ் சிலிண்டர் கிடைக்கும். ஏப்ரல் 1 முதல் இந்த புதிய விதி அமலுக்கு வருவதாக பல செய்திகள் பரவி வருகின்றன. ஆனால் ஆதார் சரிபார்ப்புக்கான கைரேகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று எல்பிஜி நிறுவனங்கள் விளக்கம் அளித்துள்ளன. ஏப்ரல் 1 முதல் கைரேகை பெறப்படும். ஆனால் கைரேகை இல்லாவிட்டாலும் தொடர்ந்து சிலிண்டர் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. கடந்த சில மாதங்களாக எல்பிஜி சிலிண்டர் நுகர்வோரின் பயோமெட்ரிக் சான்றுகளின் அங்கீகாரம் நுகர்வோரின் வீட்டு வாசலில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 70% முதல் 80% டெலிவரி பணியாளர்களுக்கு பயோமெட்ரிக் அங்கீகார சாதனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நேரடியாக வீடுகளில் வந்து சிலிண்டர் வழங்கும் போதே நுகர்வோரின் பயோமெட்ரிக் சான்றுகளின் அங்கீகாரம் சோதனை செய்யப்படுகிறது. மேலும் எல்பிஜி சிலிண்டர்களை வீட்டு வாசலில் டெலிவரி செய்யும் போது டெலிவரி செய்பவர்கள் உங்கள் பயோமெட்ரிக்கை சோதனை செய்து ஆதார் விவரங்கள் உங்களுடையதா என்பதை சோதனை செய்வார்கள். மானியத்துடன் கூடிய எல்பிஜியை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களால் வழங்கப்பட்ட ஆதாரை அங்கீகரிப்பதற்காக மட்டுமே இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு தங்கள் பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என சிலிண்டர் நிறுவனங்கள் தெரிவித்து வருகின்றன. சென்னை கட்டுப்பாடு இல்லை. இந்த நிலையில்தான் ஆதார் சரிபார்ப்புக்கான கைரேகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அதன்படி மானியத்துடன் கூடிய எல்பிஜியை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களால் வழங்கப்பட்ட ஆதாரை அங்கீகரிப்பதற்காக மட்டுமே இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் கைரேகை கொடுக்க இணைப்பு எடுத்த ஆட்கள் எப்போதும் வீட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் அவர்கள் கைரேகை கொடுக்க முடியாமல் போகலாம். இதன் காரணமாக மானியம் துண்டாகும் வாய்ப்புகள் உள்ளன. இதனால் ஆதார் சரிபார்ப்புக்கான கைரேகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. கைரேகை எப்போதும் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் அது கட்டாயம் இல்லை. கைரேகை கொடுத்தால் மட்டுமே சிலிண்டர் கிடைக்கும் என்பது தவறு என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. பொதுவாக சர்வர் செயலிழப்பு போன்ற தொழில்நுட்ப கோளாறுகளால் ஆதார் அங்கீகார செயல்முறை அடிக்கடி சிக்கலுக்கு உள்ளாகும். இந்த அங்கீகார செயல்முறையை அவர்கள் முடிக்கவில்லை என்றால் அது எரிவாயு இணைப்பு துண்டிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் என்று மக்கள் அடிக்கடி பீதியடைந்துள்ளன. இந்தியன் ஆயில், பாரத், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இதனால் கட்டணம் உயராது. அதே சமயம் அபராதம் விதிக்கப்படாது. மேலும் மானியமும் தடைப்படாது. எனவே ஆதார் சரிபார்ப்புக்காக கைரேகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் ஓஎம்சி அதிகாரிகள் அத்தகைய அச்சத்திற்கு எந்த தேவையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி உள்ளன. அதன்படி இந்த பயோமெட்ரிக் அங்கீகாரத்துக்கு இதுவரை குறிப்பிட்ட காலக்கெடு எதுவும் இல்லை. ஆனால் தேவைப்படும் நேரங்களில் அதை முடிக்க வேண்டும். எனவே முதல் கவனம் பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா பயனாளிகள் மீது உள்ளது. இதற்கு பிறகு மானியதாரர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள் என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த மாதம் 1695க்கு விற்ற சிலிண்டர் ரூபாய் 1898ஆக
உயர்த்தப்பட்டு உள்ளன. வீட்டு உபயோக சிலிண்டர் மாற்றமின்றி 2018க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தென் மாநிலம் முழுவதும் 3வது நாளாக எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. சுமார் 4000க்கும் மேற்பட்ட எல்பிஜி கேஸ் டெண்டர் லாரிகள் ஆங்காங்கே சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக தமிழ்நாடு உள்பட தென் மாநிலங்களில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தம் நடந்து வந்தாலும் சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் தடையின்றி நடக்கும் என பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியை உள்ளடக்கிய தென்மண்டல எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது. இந்த சங்கத்தில் உள்ள டேங்கர் லாரிகள் மத்திய அரசுக்கு சொந்தமாக ஐஓசி, பிபிசி, எஸ்பிசி ஆகிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு சொந்தமான சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து பாட்டிலிங் மையங்களுக்கு எரிவாயு கொண்டு செல்லும் பணிகளை மேற்கொள்ளப்படுகின்றன. ஒப்பந்த அடிப்படையில் மொத்தம் 5000 லாரிகள் இந்த பணிகளை மேற்கொள்கின்றன. இந்த சூழலில் இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட வாடகை ஒப்பந்தத்தில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இதற்கு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். புதிய கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பாக டேங்கர் லாரி உரிமையாளர்களுக்கும் எண்ணெய் நிறுவன அதிகாரிகளுக்கும் இடையே அண்மையில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதையடுத்து டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இந்நிலையில் அண்மையில் கோவையில் நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. இது பற்றி லாரி உரிமையாளர்கள் கூறும்போது, எண்ணெய் நிறுவனங்கள் எங்கள் கோரிக்கைகளை ஏற்க மறுக்கின்றன. எடை தொலைவுக்கு ஏற்ப வாடகை கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. அபராத தொகை என்பது ஆரோக்கியமானதாக இருக்காது. இதனால் தொழிலை நடத்த முடியாது என்றார்கள். டேங்கர் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தால் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. ஆனால் டேங்கர் லாரி வேலை நிறுத்தம் நடந்து வருவதால் சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் தடையின்றி நடக்கும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் எண்ணெய் நிறுவனங்களின் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கான ஒருங்கிணைப்பாளர்கள் வெளியிட்ட அறிக்கையில் கூறுகையில், தென்மண்டல எல்பிஜி டிரான்ஸ்போர்ட்டர்களின் வேலை நிறுத்தம் நடந்து வரும் நிலையில் எண்ணெய் நிறுவனங்களிடம் பொதுவான கேஸ் சிலிண்டர்கள் இருப்பு உள்ளன. எனவே விநியோகம் தடையின்றி நடக்கிறது. வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர தொடர்ந்து பேச்சு நடக்கிறது. புதிய ஒப்பந்த புள்ளி விதிகள் அரசு மற்றும் மத்திய கண்காணிப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி உருவாக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை மேம்படுத்துவதற்காக புதிய வழிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. சில டிரான்ஸ்போர்ட்டர்கள் பாதுகாப்பு விதிகளுக்கான அபராதங்களை நீக்க கோரியுள்ளன. எண்ணெய் நிறுவனங்கள் பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளன. தற்போது வேலை நிறுத்தம் தொடர்ந்தாலும் சிலிண்டர் விநியோகம் தடையின்றி நடக்கும் என எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. எனவே வாடிக்கையாளர்கள் பதட்டம் அடைய வேண்டாம். வீடு மற்றும் வர்த்தக கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் வழக்கம் போல் நடக்கும். இவ்வாறு அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதை சப்ஸ்கிரைப் பட்டன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும்.